ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம்ஓ. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பாலா ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை பத்தி தான் இப்போ ரிவ்யூ பார்க்க போறோம். அவருக்கு கம்பேக்கா இருக்குமா இல்ல எப்படி இருக்கு படம், அதை பத்தி எல்லாம் நீங்க இந்த ரிவ்யூல நாம் பார்க்க போறோம். ஸோ எம்ஜி, உங்களுக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்ல நேத்து ஒரு படம் பார்த்தோம் கேம் செஞ்சர்னு சொல்லிட்டு. அது பிரம்மாண்டமான ஆமாங்க. பட்ஜெட் போட்டு எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு வணங்கன் மூவி பார்க்குறோம். வணங்கன் மூவி பார்த்தாச்சு. அதாவது படத்துல பாசிட்டிவா நிறைய விஷயம் இருக்கு. பாலாவோட கம்பேக் மூவியா தான் நான் பார்க்குறேன் இந்த படத்தை. ஆக்சுவலா இந்த படத்துல வந்து சூர்யா நடிக்காது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அருண் விஜய் ஏடா வந்து நடிக்காது படம் நல்ல விஷயம். அருண் விஜய் வந்து ஆக்டிங்ல மிரட்டியிருக்காரு. இது வந்து சூர்யா மாதிரி ஒரு பெரிய ஸ்கில் ஆக்டருக்கு வந்து இந்த ஸ்டோரியும் சரி, இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் சரி இப்போ செட் ஆகுது. ஏன்னா ஒரு பேசவே முடியாத மாதிரி ஒரு படம் முழுக்க பேச முடியாது, காது கேட்காத மாதிரி இந்த ஒரு கேரக்டர். சூர்யா வந்து ஆமா. டான்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க? பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், ஃபைட் பண்ணணும், நல்ல வசனம் பேசணும், இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கும்போது சூர்யாவோட ஃபேன்ஸுக்கு ஸோ இந்த படத்தை வந்து ஆமா. அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பா படம் ஃபிளாப் பண்ணி விட்டுட்டுப்பாங்க. பட் இது அருண் விஜய்க்கு வந்து செம பொட்டன்ஷியல் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அருண் விஜய்க்கு. லாஸ்டா இந்த என்ன இருந்ததுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு படம் பாத்தீங்கன்னா ஒரு மைல்கல் மாதிரி தான் இருக்கு. என்ன கொடுத்தாலும் அந்த கேரக்டர் வந்து பயங்கர ஆக்டா இருக்காரு. ஏன்னா தடம் படம் பார்த்தோம், அது அல்டிமேட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆமா. குற்றம், அந்த படம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிஷின் சாப்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுவுமே ஆக்டிங்ல வெறித்தனமா இருக்கும். ஸோ இந்த படத்துல வந்து ஒரு நார்மலா உடம்புக்கு அந்த பிசிக்ஸ் எல்லாம் இல்லாம கொஞ்சம் தொலைன்னு சொல்லிட்டு ஒரு லூஸா இருந்தாரு. அது கேரக்டர் பயங்கரமா ஆப்டா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த படத்துல வந்து அருண் விஜய் வந்து எந்த மாதிரியோ அது மாதிரி ஒரு தங்கச்சி கேரக்டர் ஒரு கேரக்டர் படம் முழுக்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா. படத்துல ஒரு 4 கேரக்டர் தான் படம் முழுக்க ரோல் ப்ளே பண்ணோம். ஒண்ணு ஹீரோ அதான் கேரக்டர் அருண் தங்கச்சி விஜய். கேரக்டர் மெயின். ஆமா ஆமா. அவன் தங்கச்சி கேரக்டர் ஆக்சுவலா யாருன்னா இந்த பிரேமல படத்துல வராங்களா ஹீரோனி மமிதா பஜன். அவங்கதான் ஆமா. நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. அது என்ன ரூமர் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி அவங்க நடிக்க வரும்போது பாலை வந்து அவர் கை ஓகிட்டதாகவும் அதனால கோச்சிட்டு வந்து படத்தை விட்டு வெளியே போனதாகவும் இல்ல நிறைய இல்ல ரூமர்ஸ் பாலா இருந்துச்சு. படத்துல இதெல்லாம் சாதாரண விஷயம்ன்றது அவங்களுக்கு தெரியாத போல இருக்குது. மாதிரி இல்ல என் பொண்ணு மாதிரி நான் என்னது கடிக்க போறேன், சும்மா அது ஒரு மிரட்டுனா அதுக்கே போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ இதுல வர தங்கச்சி கேரக்டரும் அவன் வழக்கம் இந்த கேம் சேஞ்சர் படத்துல பார்த்தோம். சும்மா ஒரு பாட்டுக்காக மட்டுமே ஹீரோனி வச்சு பல கோடி சம்பளம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இங்க உமன்ஸ் கேரக்டரும் ஸ்ட்ராங்கா இருக்கு. படம் முழுக்க நீ அருண் விஜய் மட்டும் இல்லாம படம் முழுக்க உமன்ஸ் கேரக்டர் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. உமன்ஸ் கேரக்டருக்குள்ள பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அது பாலா பாலனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். ஏன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுவும் கண்டிப்பா மெயினா கண்டிப்பா. உமன் கேரக்டர் வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அப்புறம் இந்த ம். கன்னியாகுமரியோட அழகு படம் முழுக்க அங்கங்க ஆஹ் இந்த கன்னியாகுமரியோட அழகு வந்து அழகா போர்ட்ரேட் பண்ணியிருந்தாரு. செம்மையா இருந்துச்சு. படத்துக்கு வந்து U/A கொடுத்திருந்தாங்க சர்டிபிகேட். எனக்கு தெரிஞ்சு சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப ஒரு குழந்தைங்க பாக்குற மாதிரி சீன் இல்ல. அது ஒரு இந்த படத்தோட திரும்புமையாகிற ஒரு சீன் வந்து கொஞ்சம் 18+ சீன் மாதிரி இருந்துச்சு நான் பார்க்கும்போது. மேபி அது ம். குழந்தைங்க வந்து பார்க்கலாமா வேணான்றது தெரியல. என் கருத்துப்படி இது வந்து சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்கணும் படத்துக்கு. ம். அது ஆக்சுவலா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு படம் பாக்குற வரைக்குமே யார் மியூசிக் டைரக்டர் வாட்ச் பண்ணேன். பிளாக்கா ட்ரைலர் ம். மட்டும் பார்த்துட்டு படத்துக்கு போனதான். ம். ம். மியூசிக் வந்து ஜிவி. அவரு படத்துக்கு படம் அது படத்துக்கு படம். சொல்ல அவர் வந்து மியூசிக் பண்ணாலே ஸ்கோர் தான் படம் இருக்கு. ஸ்கோர் தான். மியூசிக் ஸ்கோர் பண்ணாலே பண்ணிட்டே படம் போறாரு இருக்கு. ஆளு. அந்த மாதிரி கண்டிப்பா. இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படமும் சக்சஸ் தான். மேபி அவரு பாசிட்டிவாவே சொல்லிட்டு போற மாதிரி இருக்குது. பட் எனக்கு வந்து நான் ஏதோ பிதாமகன் பார்ட் 2 எடுத்த மாதிரி எடுத்துட்டாரோன்னு நினைச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் கெட்டப்ப பார்த்து ஓப்பனிங் ஃபைட்ல. என்னடா இது பிதாமகன் 2 எடுத்துட்டு இருக்கிறாரு, எதுவும் சொல்லாம வணங்கான்ற டைட்டில் வச்சுட்டு அப்படின்னு நினைச்சேன். ஆனா போக போக ஓகே தான், ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி தோணுச்சு. அது இன்டர்வல் சீன் கிட்ட போய் தான் என்ன ஸ்டோரின்னே புரிய வருது. அந்த அளவுக்கு கொஞ்சம் லேகா தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வெரி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஃபைட்டு நல்லா எடுத்திருந்தாரு. நம்ம பாலாவுடைய அவரு மூவின்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முத்திரைய பதிச்சுட்டாரு. என்ன கேட்டா அப்படி சொல்லுவேன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் லேக் லேக் ஃபீல் தோணுச்சு. தங்கச்சி கேரக்டர் ஓகே. ஓகே தான். தங்கச்சி கேரக்டர் பயங்கரமா இருந்துச்சு. பட் ஆனா அருண் விஜய் வந்து நான் இப்படி எதிர்பார்க்கல. ஒரு ஹேண்ட்ஸமா, ஒரு சாக்லேட் பாயா இருந்துட்டு சடனா ஏன்னா பாலா மூவின்னும்போது நம்ம யாரு போனாலுமே செஞ்சுருவாரு. நம்ம எங்க அருண் விஜய்க்கு வந்து பாலா படத்துல நடிச்சனால என்ன ஆகுதுன்னா, இது வரைக்கும் அருண் விஜய் கெரியர்ல ஓப்பனிங் இந்த அளவுக்கு பெருசா இருந்தது. 300 ஸ்கிரீன்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கேம் சேஞ்சர் ஒரு படம் ரிலீஸ் ஆகியும் 300 தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கேம் சேஞ்சர் படம் வந்து நிறைய ரிவ்யூல பிளாப்னு போறதுனால இதுக்கப்புறம் ஆமா, தியேட்டர் ஆமா, இன்க்ரீஸ் ஆமா. ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அருண் விஜய்க்கு வந்து இது பாலா படத்துல வச்சுன்னா ஒரு பெரிய வந்து இது. ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஓப்பனிங் அவர் கெரியர்ல 300 ஸ்கிரீன் பக்கம் ரிலீஸ் ம். ஆயிருக்கு.
கேம் சேஞ்சரும் படமும் கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூவா போறதுனால, மேபி இதுக்கு மேல கூட இன்னும் தியேட்டர் ரிலீஸ் ஆகலாம்னு நெனைக்கிறேன். படத்தோட பட்ஜெட் வந்து கண்டிப்பா, 50 கோடி கண்டிப்பா. எடுத்திருக்காங்க. ஆ. அது கண்டிப்பா இது வந்து ஒரு ப்ராஃபிட்டான படம் தான். ஏன்னா, இருக்கிறதே 2டே 2 படம் தான் வந்திருக்கு நம்ம பொங்கலுக்கு. ஸோ, நீ சொல்ற மாரி கண்டிப்பா நடக்கும். அப்படின்னு நெனைக்கிறேன் இல்ல பார்ப்போம். நீ ஏன்னா நம்ம இன்னைக்கு இல்ல. நாளைக்கு இன்னைக்கு மதகஜராஜ ரிலீஸ் ஆயிருக்கு. 14ஆம் தேதி காதலிக்க நேரங்களை நேசிப்பேன்னு ஒரு 2, 3 படம். ஒரு விடாமுயற்சி படம் ரிலீஸ் இல்ல ஆகுறதுலன்ன உடனே ஒரு 10 படம் லைன்ல வந்துருச்சு. ஆனா அதேதான் அந்த பேசாம அவங்களே படத்த ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் போல. ம். அந்த படத்த வந்து இந்த படத்த வந்து எந்த விதத்திலும் பாதிக்காது. ஏன்னா அந்த அளவு கன்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. படமும் வந்து பயங்கர என்கேஜ்டா தான் இருக்கு. ஒரு த்ரில்லர் மூவி பார்த்த மாரி தான் இருக்கு ம். எனக்கு பார்க்கறதுக்கு. இந்த பட் படத்துல ஆனா இன்னொன்னு என்னன்னா நம்ம நம்ம லாஸ்ட்டா பேசுன மாரி இந்த ஒப்பாரி மூவின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பேசியிருந்தோம். அத ஒப்பாரி மூவின்னு ஒரு கான்செப்ட் பேசியிருந்தோம். அதுல வந்து இந்த லாஸ்ட்டா வரும்போது இந்த தயவு செஞ்சு இந்த கருத்துன்ற பேர்ல திணிக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனா, இதுல நம்ம பாலா படம்னாலே கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் அழுந்துட்டு ஃபீல் பண்ணி போற மாரி இருக்கும். அந்த இத மட்டும் மாத்துனாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. என்னுடைய எங்க நம்ம சஜஷனு. கருத்து மூவி இதுவும் வேற. அவர் வந்து ஒரு கருத்த வச்சுட்டு நீ படம் முழுக்க இந்த கருத்த சுத்தியே படம் அப்படியெல்லாம் இல்ல. ம். சிம்பிளா சொல்றேன் ஓப்பனிங் சீன்ல அருண் விஜய் வந்து ஒரு கையில வந்து பெரியாரையும், ஒரு கையில வந்து விநாயகர் சிலையும் தூக்கிட்டு வருவாரு. இது இது அதெல்லாம் வேற என்ன மீனிங் எடுத்துக்கோ நீ அங்க? அது திராவிடன்றது அதேதான், ஒண்ணு இல்ல. அதேதான். அதுதான் அ பெரியார் கொள்கை ஒரு பக்கம், இந்த மாரி சிலைய இங்க தூக்கிட்டு வர்றது ஒரு சீனுக்கு, அவரு பளிச்சு பளிச்சுன்னு நடிச்சிடுறாரு. பால்லாம் எந்த இடத்துல விட்டே வைக்கிறதில்ல. பாலாலாம் ஆக்சுவலா இது வுமன் சென்ட்ரிக் ஒரு மூவி. அதாவது அந்த ஊனமுற்றோருக்கு அந்த மாரி அந்த இருக்குதுல்ல, அந்த மாரி ம். ஆமா, மாற்றுத்திறனாளிக்கும், ஆமா, ஆமா. அந்த மாரி ஒரு ஆமா. சப்ஜெக்ட் ஏன்னா ஒருத்தவங்க கஷ்டம் வந்து அவங்களுடைய இடத்துல இருந்தா தான் தெரியுன்ற ஒரு இது மாரி சொல்லியிருந்தாரு. நல்லா தான் சொல்லியிருந்தாரு. 100% ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம். கரெக்ட்டா ஃபெஸ்டிவலுக்கு ம். கரெக்ட்டான படம். இந்த அழகா குடும்பத்தோட போய் படம் பார்த்துட்டு, மேபி அந்த ம். கிளைமாக்ஸ்ல வந்து படம் போதும்டா, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவோட முடிஞ்சுச்சுன்னு அதேதான். இருக்கும்போது, ஒரு தேவ அதேதான் தேவையில்லாத நான் ஒரு சொல்ல சீன் வந்தேன் வச்சு இப்போ. மறுபடியும் ஒரு நெஞ்சில மறுபடியும் பாரத்த வச்ச மாரி ஆயிப்போச்சு. அவன் தங்கச்சி இறந்துடுறாங்க அதனால. ஸோ மத்தபடி பார்த்தா படம் வந்து கண்டிப்பா வொர்த் டு வாட்ச். பார்த்தே ஆவணும். இல்ல ஏன்னா இந்த கண்டிப்பா மாரி பார்க்கலாம். படத்தெல்லாம் பார்க்கலாம் தான். சில இது எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தாட் இருந்துச்சு. பட் ஆனா பார்க்கலாம். படம் பார்க்கலாம். இல்ல ஒர்த்து. நம்ம சங்கரோட கம்பேக் மூவியே வருமோ வரும். சங்கரோட கம்பேக் மட்டுமே வாட்ச் பண்றதுனால, இங்க சர்ப்ரைஸா ம். பாலாவோட கம்பேக் மூவியா இந்த படம் வந்து பயங்கர சக்சஸ் ஆகுன்றது அவரு என்னோட வந்து நம்பிக்கை. பாலா வந்து எப்படின்னா, "நீ யாரனா வாங்க, என்னவோ வாங்க. நான் என்னுடைய கன்டென்ட் சரி, ஸ்டோரி வைஸ்ல நான் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன்." அந்த ஒரு இதுல எப்பவுமே உள்ள வந்து ப்ளே பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ நல்ல ஒரு மூவி தான். ரஞ்சி சொன்ன மாரி ஃபேமிலி டான்ஸ்க்கான மூவின்னு சொன்னீங்க. பட் ஆனா அது எல்லாரும் பார்க்கலாமா? இல்ல அவங்களுக்கு மட்டும் தான் செட் ஆகுற மாரி இருக்குமா அந்த படம்? ஏங்க எல்லாம் படத்துல எல்லாமே இருக்குங்க. மியூசிக் மியூசிக் ஒரு பக்கம் சர்ப்ரைஸா ஒரு 2, 3 சாங் இருந்துச்சு. அதுவுமே பயங்கரமா இருந்துச்சு படத்துல. ஃபைட்லாம் ம். எப்படி இருக்குன்னா, ரொம்ப நேச்சுரலா இருக்கு. நம்மளே போயிட்டு அது அடிக்கிற சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீ ஒண்ணும் இல்ல ஒரு ஃப்ளைட்லருந்து கத்தி கொண்டாந்து இறக்குனா தான் மாசுங்கலாம் இல்ல. இங்க அருண் விஜய் போட்டு ஒருத்தர் புரட்டி எடுப்பாரு. அங்கேயே நமக்கு வந்து வீரம் வந்துருச்சு. அந்த மாரி ஒரு ஃபைட் சீன்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் எமோஷனலா நெறைய அட்டாச் ஆகும். இந்த பாலாஜிலாம் எமோஷனலா நெறைய அட்டாச் ஆகும். ஏன்னா, நமக்கே பக்கத்து வீட்ல இந்த மாரி ஒரு விஷயம் நடக்குற மாரி படத்த எடுத்துட்டு போவாரு. ஸோ ஃபேமிலியா போனா 100% ஒர்த் டூ வாட்ச். சிங்கிளா போனாலும் 100% ஒர்த் வாட்ச். படம் வந்து 100% சக்சஸ்.